ஏய் மினி ஹனி, உங்க ரெண்டு பேரையும் அந்த சூனியக்காரிட்ட தான் இருக்க சொன்னேன். எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய் ரெனி, இந்த டிராகனும் நாயும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துச்சு. என்னன்னு தெரியல, அதனால தான் நாங்களும் பின்னாடி வந்தோம். ஏய் நாய், சோ போ. எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க? ஏய், அந்த டிராகன் நாய் ரெண்டுமே நம்மள மாதிரி மனுஷங்க தான்ப்பா. அந்த சூனியக்காரியோட சாபத்தால தான் இப்படி மாறிட்டாங்களாம். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க தான்ப்பா இந்த இடத்துக்கு வழியே காமிச்சாங்க. ஓ அப்படியா? இது தெரியாம நாங்க தப்பா நினைச்சிட்டோம்ப்பா. இந்த இடத்துல தான் அந்த சூன்யக்காரியோட இதயம் ஒரு மரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இதயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த சூன்யக்காரியோட மந்திர சக்தி எல்லாம் காணாம போயிடும். ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள போய் அவ்வளோ சீக்கிரமா நீங்க அந்த இதயத்தை எடுத்துட முடியாது. ஏன் எடுக்க முடியாது? இந்த வழியில நிறைய ஆபத்துகள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்க போய் அந்த இதயத்தை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க போற வழியில நிறைய மந்திர குச்சிகள் இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மரத்துக்கிட்ட போனாதான் நீங்க அந்த இதயத்தை எடுக்க முடியும். அந்த மந்திர குச்சிகளை அவ்வளோ சீக்கிரமா எடுக்க முடியாது. அங்கேயும் நிறைய ஆபத்து இருக்கு. ஆனா அந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். உங்களோட வலது பக்கத்துல ஒரு வழி, இடது பக்கத்துல ஒரு வழி இருக்கு. எந்த வழி வேணுமோ நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஹே गाइस, எல்லாரும் இங்க பாருங்களேன். இது ஒரு மேஸ்பா. மேஸ்னா என்னப்பா? மேஸ்னா ஒரு பசில் மாதிரி தான். இதுக்கு ரெண்டு வே இருக்கு. நம்ம இந்த ரெண்டு வேல எந்த வே வேணாலும் செலக்ட் பண்ணி போகலாம். சென்டர்ல தான் அந்த ஹார்ட் இருக்கு. இது வழியா போய் எப்படியாவது அந்த ஹார்ட்டை எடுக்கணும். சரிப்பா, அப்போ நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு வழியை பிரிச்சுக்கலாம். நாங்க லெஃப்ட் சைட்ல போறோம். ஓகே, அப்போ நாங்க ரைட் சைடு எடுத்துக்கிறோம். ஏய் ரெனி, இந்த வழியில நிறைய ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எந்த மாதிரியான ஆபத்துன்னு தெரியல. ரொம்ப சேஃப்டியா போகணும்ப்பா. மெதுவாவா. ஏய் ரீட்டா, அங்க பாத்தியாப்பா? ஒச்சோ, இதுதான் அந்த ஆபத்தா? ஏய் இங்க பாருப்பா, புலி. இந்த புலி தான் அந்த மேஜிக் ஸ்டிக்குக்கு காவலா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த புலியை நகட்டாம நம்ம அந்த மேஜிக் ஸ்டிக்கை எடுக்கவே முடியாது. ஐயோ, புலியை நகட்டுறதா? ஏய், என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குப்பா. நான் அந்த புலிகிட்ட போய் எப்படியாவது அந்த புலியை வெறுப்பேற்றி அந்த இடத்த விட்டு நகட்டி இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ எனக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கோ. கரெக்டாக அந்த புலி அந்த இடத்த விட்டு நகண்டு வந்த உடனே நீ அந்த மேஜிக் ஸ்டிக்கை போய் எடுத்துரு. ஓகேவா? ஓகே, மேஜிக் ஸ்டிக்கை எடுத்துடலாம். ஆனால் புலிகிட்ட இருந்து நீ எப்படி தப்பிப்ப? இந்த புலிகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒளிஞ்சிக்கோ. நான் இப்போ போய் அந்த புலியை வெறுப்பேற்ற போகிறேன். ஐய் புலி, இந்த ரெனிட்டையே உன் வேலையை காமிக்கிறியா? நீ புலினா நான் ஒரு எலி, தெரியுமா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. சூப்பர் ரெனி, ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. புலி பாரு, வருது. வா அப்படியே வா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிரு. ஐய், என்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? ஒழுங்கு மரியாதை இங்கிட்டு வந்துரு. என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? இப்ப நான் சவுண்ட் விடவா? ஐயா, புலி முன்னாடி வருது. ரெனி சீக்கிரம் பின்னாடி போ. அப்படியே போ, இன்னும் கொஞ்சம் போ. வா அப்படிதான் பின்னாடி வா. இப்படிலாம் கத்துனா நாங்க பயந்துருவோமா? அப்படிதான் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா. வந்துரு. ரீட்டா, இதுதான் கரெக்டான டைம். போய் சீக்கிரம் அந்த மேஜிக் ஸ்டிக்கை எடுத்துரு. ஓகே ரெனி, இதோ போயிட்டேன். அப்பாடா, ஒரு வழியா அந்த மேஜிக் ஸ்டிக்கை எடுத்தாச்சு. ஹை, இது என்ன அதிசயமா இருக்கு? மேஜிக் ஸ்டிக் எடுத்த உடனே இங்க புதுசா ஒரு வழி வந்திருக்கு. ஏய் ரெனி, நம்ம இங்கிட்டு போறதுக்கு பாதை கிடைச்சிச்சு. சீக்கிரம் வாப்பா. ஐயா, ஃபர்ஸ்ட் மேஜிக் ஸ்டிக்கை நான் தான் எடுத்தேன். ரெனி சீக்கிரம் வா. ஏய், இந்த புலியை என்ன பண்றது? ஐயா ஜாலி, புலி காணாம போயிடுச்சு. ஏய் ரீட்டா, மேஜிக் ஸ்டிக் கிடைக்கவும் புலியும் மாயமா மறைஞ்சிருச்சு. ஏய் மினி, இந்த வழியில தான் போகணும். நம்ம போறது கரெக்டான வழிதான். ஏய் இங்க பாருப்பா, இங்க ரெண்டு வழி இருக்கு. இதுல எதிர்ப்பா போறது? ஆமா, ரெண்டு பக்கமும் வழி இருக்கு. ஏய் அந்த பக்கம் ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி இருக்கு. இதான் ஷார்ட் கட்டா இருக்கு. வா போலாம். ஏய் ஹனி, எங்கப்பா போன? சீக்கிரம் வாப்பா. ஐயோ புலி. ஏய் இது புலி இல்ல, சிறுத்தை. நல்லா பாரு. ஆமா, இது சிறுத்தை தான். ஏய் இப்போ என்ன அதுவா முக்கியம்? அங்க பாரு, அந்த சிறுத்தை கடியில தான் அந்த மேஜிக் ஸ்டிக் இருக்கு. எப்படிப்பா அதை எடுக்க போறோம்? ஏய் பயப்படாத மினி, சிறுத்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. அது எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்டிக்கை நான் எப்படியாவது எடுத்துறேன். என்ன இந்த ஸ்டிக் நகண்டு போயிட்டே இருக்கு? அது தன்னால நகரல, அந்த சிறுத்தை தான் நகட்டிட்டு இருக்கு. பாரு, சிறுத்தை எந்திரிச்சிச்சு. ஏய் ஓடு மினி, ஓடு. சிறுத்தை துரத்துது. வா சீக்கிரம் வா. அச்சச்சோ, பக்கத்துல வருது சிறுத்தை. ஏய் மினி, நீ அந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன். எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் போ. ஏய் நிலுப்பா, பயப்படாத. அது நம்ம அந்த ஸ்டிக்கை எடுத்தாதான் நம்மள துரத்துது. இப்ப பாரு, அது பின்னாடியே போயிருச்சு. சரி
கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த சீட்டா வந்து மறுபடியும் தூங்கும்ல, அப்ப போய் அந்த ஸ்டிக்கை அதுக்கு தெரியாம எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுவோம். அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். என்னப்பா நம்ம உட்காந்தே 1 மணி நேரம் ஆச்சு, அந்த சிறுத்தை தூங்குற மாதிரியே தெரியல. அந்த சிறுத்தை தூங்குறதுக்குள்ள நான் தூங்கிடுவேன் போல இருக்கு. ஐடியா, பழைய படம்லாம் பார்த்துருக்கியா? மாடுலாம் தூங்கலைன்னா பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடினா மாடு அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிரும்பா. ஐயா, மொக்க ஐடியாவா இருக்கு. பாட்டு பாடி சிறுத்தையை தூங்க வைக்க போறியாக்கும். உன்கிட்ட இதை விட பெட்டரான ஐடியா இருக்கா? இல்ல, அப்போ பேசாம வா, இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நீ ஒன்றும் பாடாத, நானே பாடிக்கிறேன். பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. அச்சச்சோ, ஏய் சிறுத்தை தூங்கிருச்சு. ஏய் சீக்கிரம் அந்த ஸ்டிக்கை எடுப்பா. எடுக்கிறேன், ஏன் அவசரப்படுற? சிறுத்தை பாரு நல்லா தூங்கிட்டு இருக்கு. சரி, நம்ம தான் ஸ்டிக்கை எடுத்துட்டோம்ல, அந்த சிறுத்தை அப்படியே உசுப்பி விட்டுட்டு போயிடலாமா? ஏன் மறுபடியும் அந்த சிறுத்தை துரத்தணுமா? நீ பாடின பாட்டுல அந்த சிறுத்தை செத்தே போயிருச்சு. இதுக்கு மேல நீ உசுப்புனாலும் அது எந்திரிக்காது. வா போலாம். இங்க பாரு மினி, சிறுத்தை மாயமா மறைஞ்சிருச்சு. ஏய் இங்க பாருப்பா, இந்த ஸ்டிக்கை எடுக்கவும் நமக்கு புதுசா ஒரு வழி கிடைச்சிருக்கு. ஏய் என்னப்பா, வழக்கம் போல மறுபடியும் 2 வழி இருக்கு. எந்த வழியிலப்பா போறது? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இந்த வழியில போய் பார்க்கறேன். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு நான் பார்த்துட்டு வர்றேன். ஏய் இங்கே பாருப்பா, இங்கே வழி அடைச்சிருக்கு. அப்போ இங்கிட்ட வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சைடே போயிடலாம். வா, இது கரெக்டான வழி இல்லை. ஓகே, இப்போ நம்ம போகிறது தான் கரெக்டான வழி. சரியா? இந்த வழியில தான் போகணும். இடையில எங்கேயும் சைட்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா, நான் முன்னாடி போகிறேன். சரி வா போகலாம். ஏமினி, என்னோட பாட்டு என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கு? மோசமாலாம் இல்லை, ரொம்ப கொடூரமாக இருக்கு. ஏய் ரீட்டா, நம்ம செகண்ட் லெவலுக்கு வந்துட்டோம்ப்பா. இங்க பாரு, இங்க ஒரு கரடி நிக்குது. ஏய் ரெனி, அங்க பாருப்பா, நம்மளோட அடுத்த மந்திர குச்சி அந்த கரடிக்கு பக்கத்துல தான் இருக்கு. ரீட்டா, நம்ம இந்த மந்திர குச்சி எடுத்துட்டோம்னா 3rd லெவலுக்கு போயிடலாம்ப்பா. எப்படியாவது அந்த கரடிக்கு தெரியாம மந்திர குச்சியை எடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஏய் அங்க பாரு, மினி ஹனி வந்துட்டாங்க. ஏய் ரெனி, ரீட்டா, நீங்களும் இங்க வந்துட்டீங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணிட்டோம். அச்சச்சோ, சரியா போச்சு. அங்க சிறுத்தை, இங்க கரடியா? இப்போ இந்த கரடி எப்படி ஏமாத்துறது? எல்லாரும் அங்க பாருங்கப்பா, அந்த கரடிக்கு பக்கத்துல தான் எல்லோ கலர் மேஜிக் ஸ்டிக் இருக்கு. அதை எப்படியாவது எடுக்கணும். என்னப்பா பண்றது? ச்சே, இதுதான் உன் பிரச்சனையா? யாரும் கவலைப்படாதீங்க. ஹனி, இன்னொரு பாட்டை எடுத்து விடு. என்னது, பாட்டு பாடவா? ஆமா, இப்போ பாட்டு பாடி சிறுத்தை செத்து போச்சுல, அதே மாதிரி இன்னொரு பாட்டு பாடி இந்த கரடியும் கொன்று. ஏ மினி, பாட்டுலாம் சிறுத்தைக்கு தான் பிடிக்கும். கரடி கிட்ட பாட்டு பாடணும்னா கரடி வந்து நம்மளை கவ்விட்டு போயிடும். இந்த கரடிக்கு வேற ஒரு ஐடியா தான் யோசிக்கணும். என்ன பண்ணலாம்?